வணக்கம். நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன். நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள்ல காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான பண்பு என்னன்னா, ஒரு அரசனுக்குரிய இலக்கணம் என்ன, ஆள்பவனுக்குரிய இலக்கணம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அப்படி நடந்த மன்னனை புகழ்ந்து நம்முடைய புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி சொல்லியிருக்கேன். அவனை பற்றி பல புலவர்கள் பாடியிருக்காங்க. முக்கியமானது என்னன்னா, அந்த சின்ன வயசுல அவனே தன்னை பத்தி பாடியிருக்கான். அந்த சின்ன வயசுல அவனை எதிர்த்து சோழர், சேரர் இவங்க 2 பேரும் 5 வேளிர்களோட சேர்ந்து மொத்தம் 7 பேர் வேளிர்கள், குறுநில மன்னர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வந்து இவனை சின்ன பையன் தானே, இவனை வந்து ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லி வந்தபோது துணிஞ்சு போய் அங்கே போர்க்களத்தில் போய் நின்று போரிட்டு அந்த 7 பேரை வந்து தோற்கடித்தான். அது மிகப்பெரிய வெற்றியாக வரலாற்றில் பேசப்படுகிறது. தமிழ் வரலாற்றில் பல புலவர்கள் அவர் இதற்காக பாராட்டியிருக்காங்க. அந்த மன்னனுடைய மனநிலை எப்படி இருந்தது, அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சின்ன வயசுல இத்தனை பேரை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டனே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரா? நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரா? இவங்களையெல்லாம் எவ்வளவு கேவலமா நினைக்கணும், அவ்வளவு கேவலமா நினைக்கணும் அப்படின்னு நினைச்சாரா? இதையெல்லாம் பத்தி ஒரு புலவர் வந்து பாடியிருக்காரு. ரொம்ப அற்புதமான பாடல். அந்த புலவருடைய பெயர் வந்து முதல்ல சொல்றேன். இடைக்குன்றூர் கிழார் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவர் வந்து பாடியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? கிண்கிணி களைந்த கால் ஒன்கடல் தொட்டு குடுமி களைந்த நுதல் வேம்பின் ஒன்தளிர் நெடுங்கொடி ஒழுங்கை பவருடு மிளைந்து குறுந்தொடி கழித்தலை சாபம் பற்றி நெடுந்தேர் கொடிஞ்சி பொலிய நின்றோன் யார் கொல் வாழ்க அவன் கண்ணி தார் பூண்டு தாலி களைந்தன்று மிலனே பால் விற்று உடன்று மேல் வந்த வம்ப மன்னரை அழுந்த பற்றி அகல் விசும்பு ஆர்ப்பு எழ மகிழ்ந்தன்றும் இகழ்ந்தன்றும் அதனிலும் இளனே. இதுதான் ரொம்ப முக்கியமான சொல். அவர் என்ன சொல்றாரு? வீரக்கடல் புனைந்து வேப்பம் தளிரை சூடி வில்லினை கொண்டு தேரில் அழகாக நின்றவன் யார்? நம்முடைய மன்னவன் பாண்டிய நெடுஞ்செழியன். அவன் நீடூழி வாழட்டும். ஐம்படை தாலியை கழித்ததும் இவனே. பால் குடிப்பதை மறந்து உணவு உண்டவன் போல இளையவனாகவும் உள்ளான். அப்பத்தான் பால் குடி மறந்து சாப்பிட்ற குழந்தை மாதிரி இருக்கிறான். இளையவனாகவும் உள்ளான். வெகுண்ட மன்னரை மண்கவ செய்தான். 7 பேரை சேர்த்து மண்கவ செய்தான். அடுத்து என்ன பண்ணா? மண்கண்ணை செய்ததுக்கு அப்புறம் அதற்காக இவன் மகிழவும் இல்லை, தன்னை பெருமையாக நினைக்கவும் இல்லை. அத்தகைய ஆற்றல் உடையவன் இவன். அவரை பொறுத்த மட்டும், நெடுஞ்செழியனை பொறுத்த மட்டும் என்ன, என் மண் என் மக்கள் காக்கப்பட வேண்டியவர்கள். வெளியிலிருந்து வந்து என்னை அழிக்க மட்டுமில்லை, என் மக்களையும் அழிப்பார்கள். என் கடமையை நான் செய்ய வேண்டும். அந்த கடமையை சரியாக செய்து முடித்த பின்னால் நான் பெருசா கடமை செஞ்சிட்டேனேன்னு சொல்லி தன்னை பத்தி விளம்பரப்படுத்திக்கவும் இல்லை. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு அவங்கள வந்து இகழவும் இல்லை. கடமை முடிந்தது, என் மக்களை நான் காப்பாற்றினேன், இனி என்னுடைய ஆட்சி நல்லாட்சியாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த சின்ன வயசுல அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை உணர்ந்து ஒரு மன்னவன் இருந்தான் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு முன் உதாரணம் அப்படிங்கிறத நம்ம மனசில் நிறுத்திக்கணும். நான் இதில் வந்து சொல்லுவாங்க, சீசரை பற்றி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சீசர் தை நேம் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் தை செல்ஃப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உன்னுடைய பெயர் உன்னை விட வலிமை பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அவர் அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்தவராக இருந்ததனால் கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பது போல் நன்முறையில் ஆழ்வோருக்கும் சென்றவிடமெல்லாம் சிறப்புத்தான். அவருடைய பெயர் ஒன்றே போதுமானதாக இருந்தது அப்படிங்கிறது அடையாளம். ராமனுடைய பாதுகையை வச்சு நான் ஆள்றேன் அப்படின்னு பரதன் சொன்னது காரணம், கம்பனுடைய ராமன் கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்றவன். அதனால அண்ணனுடைய பாதுகை ஒன்னே போதும், அண்ணனுடைய ஆட்சின்னு சொல்லி மக்கள் வந்து நன்னாட்சி நடக்கிறது நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பரதன் நினைச்சான் அப்படின்னு சொல்லி கம்பர் பாடியிருக்காரு. அதுபோல அவைகள் கதைகள், ஆனால் நடந்தவைகளை பற்றி ஒரு புலவர் பாடியிருக்கிறார். தலையாலங்கானம் இருந்தது உண்மை, அந்த கானத்தில் செரு வென்றது உண்மை, செருவிற்கு பின்னால் அவன் எப்படி நடந்தான் என்பதை பற்றி புலவர் வர்ணித்திருக்கிறார் என்பதும் தமிழ் பழந்தமிழ் இலக்கியத்தின் வரலாறு. இது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்வூட்டக்கூடியது. நம்முடைய பழம்பெருமை என்ன, பழம்பெருமைகளில் ஒன்று என்ன அப்படிங்கிறதுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது என்று சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம்.